ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யுகூஸ் கிச்சன். இன்றைக்கி என்ன சாப்பாடு செய்கிறோம்னா தக்காளி சாதம் பிரியாணி டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு தக்காளி சாதம் தான். சின்ன பிள்ளைல ரொம்ப வருஷமாக எங்கள் அம்மா என்னை ஏமாற்றிட்டு இருந்த சாதம் இதுதான். பிரியாணி பண்ணி தரேங்கிற பேரில் என்னை தக்காளி சோறு பொங்கி தான் போட்டிருக்காங்க. என்னை விவரம் தெரிஞ்ச வயசு வரை அது தெரியாமல் தான் நானும் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சாப்பாடை தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். சிம்பிள் ரெசிபி தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இதுக்கு நான் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். ஃபஸ்ட்டு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். ஆனதும் கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து 2-3 பிரியாணி இலை, 4-5 பட்டை, அப்புறம் 2-3 கிராம்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஏலக்காய் இருந்தால் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட ஏலக்காய் இல்லாத காரணத்தினால இது 3 ஆட் பண்ணியிருக்கேன். இது போதும். இப்போ இதில் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்ல நீளமாக நறுக்கி ஆட் பண்ணியிருக்கேன். அது கூடவே 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த தக்காளி சாதத்துக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும். அதுக்கு ஒரு காமூரி தேங்காவை துருவி வச்சுருக்கேன். அது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் மிக்சியில் சேர்த்து குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் இப்போ நல்லா வெந்து வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நறுக்கி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 4 மீடியம் சைஸ் தக்காளியை நீளமாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து வரட்டும். இப்போ ஒரு சைடில் தேங்காய் அரைச்சி கொண்டு வந்துட்டேன். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சிக்கோங்க. இப்போ தக்காளி சாதத்துக்கு தேவையான காரத்துக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் சாதத்துக்கு தேவையான தண்ணி ஆட் பண்ணிடலாம். 2.5 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு வந்து நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன் நான். ஸோ அதுக்கு இப்போ 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் வாட்டர் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அரைச்சி வச்சிருந்த தேங்காயும் ஆட் பண்ணிடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி ஆட் பண்ணி கொதி வந்த பிறகு மூடி விட்டு குக்கரை மூடிடலாம். 4 விசில் விடுங்க. 4 விசில் விட்ட பிறகு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். குக்கரில் ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. தக்காளி சாதம் நல்லா வந்துருச்சு. நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. வாங்க டுடே எங்கள் வீட்டில் என்ன சாப்பாடு இருக்குன்னு பார்க்கலாம். சுட சாதம், சுட தக்காளி சாதம், அப்புறமா தக்காளி போட்ட ரசம், அதுக்கு சைட் டிஷ் வந்து முட்டை அவிச்சு வச்சுருக்கேன். இதுதான் எங்கள் வீட்டு லஞ்ச் மெனு இன்னைக்கு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள்.